ஆண்டவர் இன்றைக்கு நம்மளோடு கூட பேசுகிற வசனம் ஆமோஸ் 6வது அதிகாரம் 7வது வசனம். ஆகையால் அவர்கள் சிறையிருப்புக்கு போகிறவர்களின் முன்னணியிலே போவார்கள், இப்படியே செல்வமாய் சயனித்தவர்களின் விருந்து கொண்டாடல் நின்று போகும். யார் சிறையிருப்புல முன்னணியில போவாங்க, யார் ஃபர்ஸ்ட் சிறையிருப்புக்கு போவாங்க அப்படின்னு முந்தின வசனங்கள் சொல்கிறது. நிர்விசாரமாய் வாழ்ந்தவர்கள், பர்வதங்கள் மேல நம்பிக்கை, ஆண்டவர் மேல நம்பிக்கை இல்லாம பர்வதங்கள் மேல் நம்பிக்கை கொண்டவங்க, தீங்கு நாள் தூரம் அப்படின்னு சொல்லி தீமையை அதிகமாய் செய்தவர்கள், இஷ்டத்துக்கு தங்கள் இஷ்டம் போல சுகபோக வாழ்க்கையை வாழ்ந்தவங்க, தன்னை போல விசுவாசிகளா இருக்கட்டும், ஆத்துமாக்கள் அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்து கவலைப்படாம தங்களோட வாழ்க்கையை மட்டும் சந்தோஷமா வாழ்ந்து இப்படிப்பட்ட மக்கள் எல்லாரும் சிறையிருப்புல முன்னணியில போவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தங்களுடைய வாழ்க்கையில அவங்க ரொம்ப செல்வந்தத்தோடு விருந்து கொண்டாடலோடு முந்தின நாட்கள் இருந்தாங்க. கர்த்தர் விசாரிக்கிற நியாய விசாரிப்பின் நாள்ல அவங்க விருந்துகள் எல்லாம் ஒளிந்து போய் அவங்க சிறையிருப்புக்கு ஒப்பு கொடுக்கப்படுவாங்க வேதம் சொல்கிறது. இன்றைக்கு நம்மை நாமே நிதானித்து அறிந்து நம்மிடத்துல இருக்கிற இந்த காரியங்களை நம்ம வீட்டை எடுத்து போட்டு சிறையிருப்புக்கு இருக்கிற மக்களுக்கு பாரத்தோடு ஜெபிப்போம். ஆமென்.